வெஸ்ட்ரோஸ்ல இருக்க குடும்பங்கள்லயே ரொம்ப செல்வாக்கு வாய்ந்தவங்க தான் லானிஸ்டர்ஸ். வெஸ்ட்ரோஸ்ல நடந்த பல முக்கியமான சம்பவங்கள்ல லானிஸ்டர்ஸோடைய பங்கும் இருக்கு. இந்த லானிஸ்டர்ஸ் யாரு, இவங்க ஏன் வெஸ்ட்ரோஸ்ல முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். கடல் மற்றும் மலைகளை கொண்ட ஒரு நிலப்பரப்பு வெஸ்ட்ரோஸ்ல இருந்துச்சு. அதை வெஸ்டர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெஸ்டர்லாண்ட்ஸை முதல்ல கேஸ்டர் அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஆண்டுட்டு வந்தாங்க. இவங்க தான் புகழ்பெற்ற கேஸ்லரி ராக்கை கட்டினவங்க. கேஸ்டர் வம்சம் மிக செல்வம் கொழுத்த வம்சமா இருக்கு. அதுக்கு காரணம் வெஸ்டர்லாண்ட்ஸ்ல இருக்க தங்க சுரங்கங்கள் தான். இப்படி செல்வம் வாய்ந்த கேஸ்லரி ராக்கை பல பேர் அபகரிக்க முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கல. கடைசியா லேண்ட் த கிளவர் அப்படின்ற திருடன் கேஸ்லரி ராக் கோட்டைக்குள்ள போற ஒரு சின்ன இடுக்க கண்டுபிடிச்சி யாருக்கும் தெரியாம கோட்டைக்குள்ள போயிடுறான். இப்படி போனவன் கோட்டைக்குள்ளேயே பதுங்கி இரவு நேரங்கள்ல பல அமானுஷ சத்தங்களை எழுப்புறான். பொருள்கள் எல்லாத்தையும் இடமாற்றி வைக்கிறான். இதை பண்ணிட்டு கோட்டைக்குள்ள இருந்த பெண்களையும் கர்ப்பமாக்குறான் லேன். இந்த விசித்திரமான சத்தங்கள் மற்றும் பல அமானுஷங்களை பார்த்து கோட்டைக்குள்ள உண்மையிலேயே பேய் தான் இருக்கு அப்படின்னு நம்பி கேஸ்டர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. இப்படி கேஸ்டர் வம்சத்தை விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் லேன் கேஸ்லரி ராக்கை தனக்கு சொந்தமாக்கிட்டான். இவனுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து ஹவுஸ் லானிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குறான் லேன். கேஸ்லரி ராக் கீழேயே லானிஸ்போர்ட் அப்படின்னு ஒரு இடத்த உருவாக்கி அங்க பெரிய கப்பல் படையையும் உருவாக்குறான். இப்படிதான் லானிஸ்டர்ஸ் வெஸ்ட்ரோஸ்ல தங்களோட ஆட்சியை ஆரம்பிச்சாங்க. இப்படி பல வருஷமா வெஸ்ட்ரோஸ்ல வாழ்ந்துட்டு வந்த லானிஸ்டர்ஸ் ஏகான் ஒன்னுடைய காலகட்டத்துல ஏகானை எதிர்த்து ஐ கார்டினஸோட கை கோர்த்து போர் செஞ்சாங்க. அப்போ லானிஸ்டர்ஸோடைய தலைவனா இருந்த லோரன் லானிஸ்டர் மெரின் 9 கார்டினரோட கை கோர்த்து 55,000 படை வீரர்களை கொண்டு ஏகானை எதிர்த்து போர் செஞ்சாங்க. ஏகான் மற்றும் அவனுடைய மனைவிகள் தங்களோட டிராகன்ஸை வச்சு மொத்த படையும் எரிச்சு சாம்பலாக்குறாங்க. இதை ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கார்டினர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இறந்து போக லொரன் லானிஸ்டர் வேற வழியே இல்லாம ஏகான் கிட்ட சரணடைறான். இதுல இருந்து லானிஸ்டர்ஸ் டர்கேரியன்ஸ்க்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷம் டர்கேரியன்ஸோடைய ஆட்சி நடக்குது. பல போர்கள்ல லானிஸ்டர்ஸ் தங்களுக்கு எங்க ஆதாயம் இருக்கோ அந்த பக்கம் நின்று சண்டையும் செஞ்சாங்க. நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ்ல பார்த்த ஏகான் 5 டர்கேரியனுடைய ஆட்சி காலத்தப்போ எசோஸ்ல த பேண்ட் ஆஃப் 9 அப்படின்னு ஒரு கொள்ளக்கார கும்பல் உருவாக ஆரம்பிச்சது. இந்த பேண்ட் ஆஃப் 9ஓட கைகோர்த்த பிளாக் ஃபயர் வம்சத்தை சேர்ந்த மேலிஸ் பிளாக் ஃபயர் வெஸ்ட்ரோஸை நோக்கி படையெடுத்து வந்தான். இவங்களை அழிக்க பல ராஜ வம்சத்தை சேர்ந்த இளவரசர்கள் போருக்கு போனாங்க. இந்த போரை த வார் ஆஃப் 9 பெனி கிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த போர்ல பங்கெடுத்துக்கிட்டு நெருங்கிய நண்பர்களானவங்க தான் ஏரிஸ் 2 டர்கேரியனும் டைவின் லானிஸ்டரும். அப்போ வெஸ்டர்லாண்ட்ஸை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது டைட்டோஸ் லானிஸ்டர் அப்படின்ற அரசன் தான். அவனோட பையன் தான் டைவின் லானிஸ்டர். டைட்டோஸ் ஒரு வலிமையான அரசனா இல்லாம ஒரு இளிச்சவாயனா இருந்தான். அதனால இவனை மற்ற குறுநில ராஜ்யத்தை சேர்ந்தவங்க சுலபமா ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஹவுஸ் ஸ்டார்பேக் மற்றும் ஹவுஸ் ரெயின் ரொம்பவே அட்டுழியங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. 9 பெனி கிங்ஸ் வார்ல இருந்து திரும்ப வந்த டைவின் லானிஸ்டர் டார்பேக் மற்றும் கேஸ்டமியர் குடும்பத்தை விசாரணைக்கு கேஸ்லரி ராக்கு கூப்பிடுறான். இதனால ரொம்பவே கோபமான 2 ஹவுசஸும் லானிஸ்டர்ஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. டைவின் லானிஸ்டர் டைட்டோஸ் கிட்ட சொல்லாமலேயே 3000 படை வீரர்கள், வில்லாளர்கள் மற்றும் 500 நைட்ஸை கூட்டிட்டு போருக்கு கிளம்பினான். லானிஸ்டர்ஸோடைய படையை எதிர்பார்க்காத டார்பேக்ஸ் போர்ல கடும் தோல்வியை தழுவுறாங்க. இதை தெரிஞ்சு டார்பேக்கோடைய தலைவியான லேடி ஹெலன் டார்பேக் ஹால் கதவுகளை மூடிட்டு உள்ள பதுங்கியிருக்கா. லானிஸ்டர்ஸோடைய படை டார்பேக் ஹாலை சீஜ் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பெரிய எரி கற்களை கோட்டை மேல வீசி மொத்த கோட்டையும் அழிச்சு எரிச்சு சாம்பலாக்குறாங்க. ஹெலன் அவளுடைய பையனோட இறந்து போயிடுறா. லானிஸ்டர்ஸோடைய படைக்கு ஈடு கொடுக்க முடியாம கேஸ்டமியருடைய தலைவனான லார்ட் ராஜர் ரெயின் கேஸ்டமியரோட தங்க சுரங்கங்கள்ல பதுங்கிடுறான். உள்ள பதுங்கியபடியே அமைதி கோரிக்கையை அனுப்பி வைக்கிறான். அமைதி கோரிக்கையை நிராகரிச்ச டைவின் சுரங்கங்கள்ல இருந்து யாருமே வெளிவராதபடி அதோடைய வாசல்கள் எல்லாத்தையும் அடைக்க சொல்றான். இதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த அணையில இருந்து தண்ணிய திசை திருப்பி தங்க சுரங்கத்துக்குள்ள விட சொல்றான். தண்ணி உள்ள போக போக ரெயின் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டு மூச்சு திணறி இறந்து போறாங்க. உள்ள இருந்த 300 பேரும் இறந்து போக கேஸ்டமியர்ல மயான அமைதி நிலவுச்சு. இதுக்கப்புறம் அங்க பெரும் மழை பெஞ்சுது. இதை வச்சுதான் த ரெயின்ஸ் ஆஃப் கேஸ்டமியர் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதினாங்க லானிஸ்டர்ஸ்.
லானிஸ்டர்ஸை யாராவது எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடப்படுற பாட்டு தான் த ரெயின்ஸ் ஆஃப் கேஸ்டமியர். இது மூலியமா டைவின் லானிஸ்டருடைய பேரு வெஸ்ட்ரோஸ் முழுசும் அறியப்படுது. லானிஸ்டர்ஸை பார்த்து மறுபடியும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ஏரிஸ் டூ டர்கேரியன் வெஸ்ட்ரோஸோடைய அரசன் ஆகிறான். ஏரிஸ் தன்னுடைய நெருங்கிய நண்பனான டைவினை ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் ஆக்குறான். எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்க டைவினுக்கு செர்சி, ஜேமி, டிரியான் அப்படின்னு 3 பசங்க இருந்தாங்க. டைவின் தன்னுடைய பொண்ணான செர்சி லானிஸ்டரை ஏரிஸோடைய பையனான ரேகா தர்கேரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா ஏரிஸ் டர்கேரியன் ரேகார மார்டல் குடும்பத்தை சேர்ந்த எலியா மார்டலுக்கு சம்மதம் முடிச்சிடறான். இது டைவினுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல இருந்து இவங்க நட்புல சின்ன விரிசல் விழ ஆரம்பிக்குது. டைவின் லானிஸ்டர் தன்னுடைய பொண்ணான செர்சி லானிஸ்டரோட கிங்ஸ் லேண்டிங்ல இருந்தான். அப்போ செர்சி ஜேமிய காதலிச்சுட்டு இருந்தான். ஆனா ஜேமி கேஸ்டலரி ராக்ல இருந்தான். ஜேமிய எப்படியாவது கிங்ஸ் லேண்டிங்க்கு வர வைக்கணும் அப்படின்னு செர்சி ஜேமிய கிங்ஸ் கார்ட்ல சேர சொல்றா. இன்னொரு பக்கம் ஏரிஸும் டைவினை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க ஜேமிய கிங்ஸ் கார்டா கிங்ஸ் லேண்டிங்ல வச்சுக்க சம்மதிக்கிறான். ஜேமி லானிஸ்டரை கேஸ்டலரி ராக்குடைய அரசனாக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த டைவினுக்கு இது பெரிய இடியா விழுந்துச்சு. இதனால கடும் கோபத்துக்குள்ளான டைவின் ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கேஸ்டலரி ராக்கு போயிடுறான். இவங்களுக்குள்ள இருந்த நட்பு பகையா மாறிடுது. ஏரிஸ் டூ டர்கேரியனை பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் பார்த்து காத்துட்டு இருந்த டைவின் லானிஸ்டருக்கு ராபர்ட் ரெவிலியன் அப்போ ஏரிஸ் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. ராபர்ட் பரத்தியன் ரேகா தர்காரியனை கொன்னுட்டான் அப்படின்னும் அவனுடைய படை அடுத்து கிங்ஸ் லேண்டிங்க்கு தான் வரப்போதுனும் அதனால லானிஸ்டர்ஸ் படையை கூட்டிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு வரும்படி அதுல எழுதி இருந்துச்சு. டைவின் லானிஸ்டர் லானிஸ்டர்ஸ் படையை கூட்டிட்டு கிங்ஸ்லேண்ட் வாசல்ல நிக்க தன்னோட நண்பன் தன்னை காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு நம்பி கதவை திறந்த ஏரிஸ் டர்கேரியனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. லானிஸ்டர்ஸ் கிங்ஸ் லேண்டிங்கை சூறையாட ஆரம்பிச்சாங்க. நண்பனோட துரோகத்தை தாங்க முடியாத ஏரிஸ் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். கிங்ஸ் லேண்டிங்கை மொத்தமா வெடிக்க வைக்க பைரோமன்சஸ்க்கு ஆணையிடுறான். அப்போ அங்க இருந்த ஜேமி லானிஸ்டர் பைரோமன்சஸை கொன்னுட்டு ஏகான் தர்கேரியனுடைய முதுகுல தன்னோட வாளை சுருகி தர்கேரியன்ஸோடைய கதையை மொத்தமா முடிக்கிறான். இதுல இருந்து தான் ஜேமிய கிங்ஸ் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் லானிஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரீஸ்ல பார்த்துருப்போம். ஜேமி மற்றும் செர்சியோட விஷயம் ஜான் ஆரியனுக்கு தெரிய வந்ததுனால அவரை கொன்னிருப்பாங்க. இவரோட இடத்த நிரப்பதான் நெட் ஸ்டார்க் ஹேண்ட் ஆஃப் த கிங்கா வந்திருப்பாரு. அவருக்கும் ஜேமி மற்றும் செர்சியோட விஷயம் தெரிய வர அவரையும் சூழ்ச்சி பண்ணி கொண்டிருப்பாங்க லானிஸ்டர்ஸ். பிரான் ஸ்டார்க்கை கீழே தள்ளி விட்டது, ரெட் வெட்டிங், செப்டை வெடிக்க வச்சதுன்னு லானிஸ்டர்ஸ் பண்ண சம்பவம் ஏராளம். கேம் ஆஃப் த்ரான்ஸ் கதை ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமா இருந்ததே லானிஸ்டர்ஸ் தான். லானிஸ்டர்ஸோடைய சூழ்ச்சி மற்றும் தந்திரத்துல சிக்கினவங்க இது வரைக்கும் தப்பிச்சதே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.